கிளாஸ்ல டீச்சர் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கேட்கும்போது அப்படி உண்டி பார்ப்போம், நம்ம பேரை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்ல கூப்பிட்டுருக்காரு. எல்லாம் கூப்பிட்டீங்க, ஒரு புக்கு முன்னாடி கூப்பிட்டீங்க, 10 புக்கு ஆல்ரெடி போய் பேசியாச்சு. மாமா சிவாஜிலாம் பேசுனதுக்கு அப்புறமும் நம்ம பேசுறது கொஞ்சம் சவால் தான். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்துகின்ற தொடர் சந்திப்பின் முத்தாய்ப்பாய் இந்த 28வது சந்திப்பு தேனி மாவட்ட ஆசிரியர் எழுத்தாளர்களின் நூல்கள் அறிமுகம். இந்நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தோழர் தேனி சுந்தர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தோழமைகள் அனைவர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்கள். நான் பேச போற நூல் அன்பிற்குரிய தோழரும் ஆசிரியருமான தேனி காளிதாஸ் அவர்கள் எழுதிய குட்டிசார் எனும் சிறார் இலக்கிய நூல். உலகத்துல எத்தனை பெண்கள் இருந்தும் ஏன் ஜெஸ்ஸி அப்படின்னு கேட்கிற மாதிரி என்னையா கூப்பிட்டீங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்காங்க அப்படின்னு. இல்ல தோழர் நீங்க பேசுங்க அப்படின்னாரு. தோழர் காளிதாஸ் அவர்கள் தனது வகுப்பறையில் நடந்தேறிய அழகிய நிகழ்வுகளை அழகாக தொகுத்து ஒரு 39 கதைகளாக தொகுத்து நம்மிடம் புத்தகமாக தந்திருக்கிறார். காளிதாஸ் அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். தனது குழந்தைகளை கல்வியிலும் கலையிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாக வழிநடத்தி வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பயிற்சியும் அளித்து வருகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் தேனி வட்டார கிளையின் செயலாளராகவும் இலக்கிய தளத்தில் செயல்பாட்டாளராக இருந்து வருகிறார். பொதுவாக ஒரு புத்தகம் நம்ம படிக்கும் போது நம்ம ஆர்வத்தை குறைச்சிடாம அதற்குரிய பயன்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புத்தகம் ஒரு 4-5 பக்கம் போனதுக்கு அப்புறமும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம் புரியாம. ஆனா இந்த புத்தகத்தை படிக்கும் போது, முதல் கதையை படிக்கும் போது உங்க முகத்துல சிரிப்பு ஒட்டி கொள்றதை நீங்க தவிர்க்கவே முடியாது. இந்த விஜய் டிவி புகழ் மதுரமுத்து காமெடி உங்களுக்கு தெரியும், இப்போ ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இது மான் சல்லுன்னு போட்டு சல்மான் அப்படின்வாரு. அதே மாதிரி ஒரு முதல் கதையிலேயே மாணவி சமீனா ஆசிரியர்கிட்ட உலகத்திலேயே எல்லா தங்கத்தையும் வித்துடலாம், ஆனா ஒரு தங்கத்தை விற்கவே முடியாது, சொல்லுங்க சார் அப்படின்னு. சார் சொல்லுவாரு 24 கேரட் தங்கமா சொக்க தங்கமா இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இல்ல சார் தெரியலன்னா பாஸ் நீங்க சொல்றேன் அப்படின்னு. தெரியல சொல்லு அப்படிங்கும்போது, என் தாத்தா தங்கம், என் தாத்தா பேர் தங்கம், அவரை விட்டா யார் வாங்குறது அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு தங்கம் மாம்பழம் இருக்கு ஆனா சாப்பிட முடியாது. அடுத்த கேள்வி. இந்த முறை சாருக்கு வந்து எப்படியாவது ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் தாத்தா தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சார் தப்பு, அது நெருப்பு, அது எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுல தொடங்கி ரொம்ப சுவாரஸ்யமா வகுப்பறையில் நடக்கிற பிள்ளைகளிடம் நடக்கிற உரையாடலை ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கிறாரு. நேரத்தின் அருமை கருதி ஒரு சில கதைகளை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு வால் பையன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. யூஸ்வலா டீச்சர்ஸ் வந்து வந்த உடனே அட்டண்டன்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சார் கேட்கிறாரு, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், சிங்கக்குட்டி வரைகிறதுக்கு யாரெல்லாம் வரைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. மாணவன் ஒருத்தன் சஞ்சய்ங்கிறவன், அவன் வரைஞ்சிட்டு வந்ததை பார்க்கும்போது அவன் சிங்கக்குட்டியோட வால் மட்டும் பெருசா இருக்கு. ஏன்டா ஓ வால் மட்டும் பெருசா இருக்கு சிங்கத்துல அப்படின்னா, நீங்க தான் என்ன எப்பவும் வால் பையன் சொல்லுவீங்களே சார், அப்ப நான் வரைஞ்ச சிங்கக்குட்டி வால் பெருசா தானே இருக்கும் அப்படின்னு அசட்டு சிரிச்சுட்டு வருவோம். அந்த சிரிப்பையும் ரசிக்கக்கூடிய ஆசிரியரா அவர் இருந்திருக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு கதை முடிவிலும் புத்தகத்துல பிரபலமான எழுத்தாளர்கள் கவிஞர்களின் கவிதைகள், இந்த எழுத்தாளர்களின் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை இவர் இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறது மிகச்சிறப்பான விஷயம். அடுத்தது குட்டி சார், ஒரு குழந்தைய பார்த்து ஏ குட்டி பாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு சார். சொல்லுங்க குட்டி சார் அப்படின்னு. நான் உனக்கு குட்டி சாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நீங்க நானும் 1 தான் இருக்கேன், நீங்களும் 1 தான் இருக்கீங்க, நான் குட்டி பாப்பானா நீங்களும் குட்டி சார் தானே சார் அப்படிங்க. இந்த மாதிரி வெகுளியான
குழந்தைகளோடும் இருக்கிற நாட்கள், அவர்களுடன் உரையாடிய விஷயங்களை அழகா அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா தொகுத்து வளர்ந்திருக்காரு. மேலும் குழந்தைகள் உலகிற்கு நம்ம செல்ல குழந்தையா மாற வேண்டியதில்லை, நம்ம குழந்தைகளோடவே இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தைகளையும் அதை இணைச்சிருக்காரு. இன்னொன்னு பாட்டிக்கு ஒரு டாட்டாங்கிற ஒரு கதை. இதுல ஒரு பேய் கதையையும் பேரன்பு கதைகளா மாற்றக்கூடிய வித்த ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி இறந்துருவாங்க. அப்போ ஸ்கூல் டைம் ஒரு 3 மணிக்கு இறந்துருவாங்க. இப்போ பிள்ளைங்க எல்லாம் அந்த ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிருங்க சார் அப்படின்னு அடைச்சது. ஏன்பா அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி ஊர்வலமா போறாங்க, நம்மளை பிடிச்சிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சார் சொல்றாரு, பிடிக்க மாட்டாங்கம்மா, அந்த பாட்டி ஊருக்கு போறாங்க, ஊருக்கு போகும்போது நம்ம வழி அனுப்பணும்ல, வழி அனுப்பாதான் அவங்க தேடி வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிள்ளைங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து வெளியே நின்று பார்த்து டாட்டா கட்டி அனுப்பி வைக்கிற மாதிரி அவர் இந்த கதையை முடிச்சிருப்பார். அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த மூட நம்பிக்கைகள் கிடைக்கிற நேரத்துல எல்லாம் அதை எப்படி அறிவார்த்த விஷயமா பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த சார் அழகா குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து கர்த்தரின் ஆட்டுக்குடிங்கிற ஒரு கதை. இதே மாதிரி காலையில் வந்தவொடனே அட்டண்டன்ஸ் எடுத்து சொல்லும்போது ஒரு லோகேஷ்ங்கிற பையனோட வருகை இல்லாமல் இருக்கும். அப்ப என்னோட ஆளை வரலையே, ஏன் நல்லா படிக்கிற பையன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் வரல அப்படிங்கிறாங்க. சரி, நீங்க என்ன செய்யறாரு, பைக் எடுத்துட்டு என்னாச்சு வரல, நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு போகும்போது அந்த பையன் வீட்டு பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு சார் வந்து ஏன்டா ஏன் ஸ்கூல் போகல, வா ஸ்கூலுக்கு வா அப்படின்னு. இல்ல சார், எங்க அம்மா மற்ற ஆட்டுக்குட்டி எல்லாம் கூட்டி போயிட்டாங்க, இந்த ஒரு ஆட்டுக்குட்டி வீட்டுல இருக்கு, நான் தான் பார்க்கணும் சார் அப்படின்னு. சார் ஒன்றும் பரவாயில்லடா, நீ ஸ்கூலுக்கு கொண்டு வா ஆட்டுக்குட்டிய, அங்க வச்சு கட்டி போட்டு பார்த்துக்க, பாலம் படிச்ச மாதிரி இருக்கும். இல்ல சார், அங்க வந்தா ஆட்டுக்குட்டி கத்துனா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நான் இங்கே வச்சு பார்த்துக்கிறேன் சார், நாளைக்கு வரேன் சார் அப்படின்னு. சரி, நான் நாளைக்கு வந்துட்டு போகும்போது அந்த லோகேஷன் வந்து ஆட்டுக்குட்டியில பேசுறேன், நீயே சின்ன ஆட்டுக்குட்டி, நான் போயிட்டேன்னா உன்னை யார் பார்த்துக்குவா, நான் தானே உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கருணையா அப்படி பேசி, அது இவருக்கு எப்படி தெரியுதுன்னா கர்த்தர் கையில இருக்கிற ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி போல இருக்கு அப்படின்னு பதிவு பண்றது. அப்ப இந்த கருணையையும் பிள்ளைகள் கிட்ட அவர் பார்த்திருக்காருன்னு. அடுத்தது 1ஆவது படிக்கும் தாத்தா அப்படிங்கிற ஒரு கதை. ஆசிரியர் கையேடு படிச்சுட்டு இருக்கும்போது கண்ணாடி போட்டு படிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன், ஏன் சார் நீங்க தாத்தாவா அப்படின்னு, ஏன்டா அப்படி கேட்கிற அப்படின்னு. இல்லை, எங்க தாத்தா தான் கண்ணாடி போட்டு பேப்பர்லாம் படிப்பாரு, நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஒரு பையன் வந்து அந்த கண்ணாடி எடுத்து போட்டுட்டு, சார் இப்ப நான் தானே தாத்தா அப்படின்னு. நீ எப்படா தாத்தா, தாத்தான்னா தாடி மீசெல்லாம் இருக்கணும், அது நரைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் ஒரு நிமிஷம் அந்த சாக்பீஸ் எடுத்து வெளியே ஓடிடும். வெளியே ஓடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றான், முகத்துல அந்த சாக்பீஸை வச்சு தாடி மீசெல்லாம் வரைஞ்சிட்டு அதை தடவிக்கிட்டே கேட்கிறான், இப்பதான் நான் தான் தாத்தா அப்படின்னு. அப்ப அந்த சார் முதல்ல உள்ள ஆசிரியர்கள் போல் இல்லாம அவங்களோட கிரியேட்டிவிட்டியையும் பார்த்து அவங்களை தட்டி கொடுக்கிற ஆசிரியரா அவர் இருந்திருக்காரு. இந்த கதை படிக்கும் போது எனக்கு ஒரு என் ஸ்கூல் டேஸ்ல நடந்த ஒரு ஞாபகம். கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சயின்ஸ் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. நாங்க யூஸ்வலா லாஸ்ட் பெஞ்சுக்கு முந்தின பெஞ்சு நடத்திட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டை முன்னுட்டே இருக்கும். அப்படி நான் முன்னுட்டு இருக்கேன், டீச்சருக்கு கேட்டுருச்சு, நான் அந்த கார்னர்ல இருக்கேன், அந்த கார்னர்ல இருக்கிற பையனும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க பாடம் நடத்திட்டு புக்கை வச்சு டேபிள்ல சாக்லேட்ஸை வச்சு வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஆர்வ போனார்ல, தட் இஸ் a table மேம் அப்படிங்கிறேன். உன்ன கிளாஸ்ல எல்லாருமே சிரிச்சாங்க. டீச்சர் டென்ஷன் ஆகி who is that, ஸ்டாண்ட் அப் அப்படிங்கிறாங்க. எழுந்த உடனே you think you are a hero, get out of the class அப்படிங்கிறாங்க. வெளியே போய் நிர்வாகம் போட்டு அடுத்த வந்த 2 கிளாஸும் நிர்வாகம் போட்டுட்டே இருந்தேன். அப்போ காளிதாஸ் மாதிரி ஆசிரியர் சொல்லிட்டா என்ன பாராட்டி, அதாவது ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருக்கு, தட்டி கொடுத்துருப்பாரு. என்ன செய்ய, நாங்கள் 80s 90s கிட்ஸ் ஆகிடுவோம், அந்த மாதிரி ஆசிரியர் கிடைக்கிற. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கதை மட்டும் விளக்கம் போதுமா அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையா இருந்துச்சு. நைஸ் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாணவன் ஆசிரியர் வந்து எல்லாரும் உங்க அம்மா பேரை எழுதுங்க அப்படிங்கிறாங்க.
நைஸ் ஃபிட்ஸ் வந்து சமீனா பக்கத்துல இருக்கிற சமீனாட்ட நம்ம அம்மா பேர் என்னது அப்படின்னு கேட்கிறேன். அப்போ சமீனா சொல்றாங்க பவித்ரா அப்படிங்கிறாங்க. எழுதுறோம். அப்புறம் டீச்சர் உங்க அப்பா பேர் எழுதுங்க அப்படின்னு. நைஸ் ஃபிட்ஸ் கேட்கலாம் சமீனா, நம்ம அப்பா பேர் என்னது? அவங்க சொல்றாங்க கருப்பசாமி அப்படிங்கிறாங்க. எழுதுறோம். இதை பார்த்துட்டு இந்த டீச்சர், ஏன்டா நைஸ் ஃபிட்ஸ் உங்ககிட்ட கேட்டா அவங்க அப்பா அம்மா பேர் எழுதிட்டே இருக்க அப்படிங்கிற உடனே சமீனா சொல்றாங்க, இல்ல டீச்சர் அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, நாங்கள் எங்கள் அம்மா அப்பா தான் பார்த்துக்கிறாங்க, அதனால தான் எங்கள் அம்மா அப்பா பேர் கேட்டு கேட்டு எழுதுறாரு அப்படிங்கவும் நைஸ் ஃபிக்ஸுங்கவன் கீழே குடிஞ்சிக்கிட்டு கண்ணு மட்டும் மேலே டீச்சரை பார்க்குற மாதிரி எழுதிருப்பாரு. இந்த பதில் போதுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி பார்ப்பாரு. அதே மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமும் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் போதாது, நடப்பு விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு இந்த பார்வை அப்படின்னு அதை பதிவு பண்ணியிருப்பாரு. இந்த புத்தகத்துல நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் எழுத்தாளர்களோ இல்லை கவிஞர்கள் கவிதையோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அழகா தொகுத்து வச்சிருக்காரு. அதுல எனக்கு பிடிச்சது முதலமைச்சரின் முன்னாள் தனி செயலாளராக இருந்த ஐயா இறையன்பு கோட் பண்ண ஸ்டேட்மெண்ட், பள்ளி என்பது துள்ளி விளையாடும் இடமே தவிர பிள்ளைகள் அறிவை அள்ளி வருகின்ற கூடமே அல்ல. குழந்தைகளின் மதிப்பெண்களை பெற்றோர்கள் கரிக்கோழிகளின் இடையை போல கணக்கிடுகின்ற அவலம் இல்லாத ஆனந்தமான நந்தவனமாக பள்ளிகள் இருக்க வேண்டும். அப்படியானதான் பள்ளியாக எனது பள்ளி இருந்தது என்று பதிவு பண்ணியிருப்பார். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த நூலை அவசியம் குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த மாதிரியான உரையாடல் இருக்கின்ற குழந்தைகளும் ஆசிரியர்களும் இருப்பார்கள். இதை கண்டுபிடிச்ச ஆசிரியர்கள் இதை மாதிரியே ஒரு புத்தகத்தை எழுதக்கூடிய உத்வேகத்தை இந்த புத்தகம் கண்டிப்பா தருங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அப்புறம் இந்த புத்தகத்தை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு டவுட் கிளியர் ஆச்சு. எப்படி தோழர் காளிதாஸ் இவ்வளோ இளமையா இருக்காரு, ரொம்ப நாள் பயங்கர டயட்டை ஃபாலோ பண்ணுவாரோ அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். உங்க தகவலுக்காக அவர் மூத்த மகன் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவரோட மருமக வேறு சமீனா ஆல்மோஸ்ட் டிகிரி முடிச்சிருச்சு. அதை காரணம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பார். என்ன காரணம் தெரியுமா? குழந்தைகளோட குழந்தையா அவங்க உலகத்திலேயே போய் அப்படி இருக்கிறதுனாலதான் அகமும் முகமும் இளமையா இருக்கு. இளமையா இருக்கிறது வியப்பெண்ணு இருக்க போது, அதனால டீச்சர்ஸ் எல்லாம் இளமையா இருக்கணும்னா கண்டிப்பா புத்தகம் படிங்க. படிச்சு ஃபுட்டுலாம் இல்லை, இதான் காரணம். அதனாலதான் நாங்க இந்த ஒரு 30 வயசுல 45 வயசுக்காரமா இருக்கோம். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தை அவசியம் படிங்க. உரையாடல் பதிப்பகம் மூலம் வெளிவந்துள்ள இந்த புத்தகத்தின் பக்கங்கள் 100, விலை 120 ரூபாய். இறுதியாக குட்டிசார் இந்த நூல் எழுதிய காளிதாஸ் உண்மையிலேயே கெட்டிசார் கூறிக்கொண்டு வாய்ப்பு